அல்லேலூயா. இயேசுவே ஸ்தோத்திரம். ரைட், நன்றியோடு கூட துதிக்கிறேன். இன்றைக்கும் கொஞ்சம் முக்கியமான ஒரு செய்தி. காதல் என்பது அன்பு அல்ல, மாமிசத்தின் இச்சை. அல்லேலூயா. இப்போ பூமியில் தலை விரித்து ஆடுகிற ஒரு பயங்கரமான சக்தி காதல் என்று சொல்லி மாம்ச இச்சையிலே தலைத்து இருக்கிற இந்த உலகம். வயசு வித்தியாசம் இல்லை, அல்லேலூயா, வரமுறைகள் இல்லை. அதுவும் இந்த வாலிப பிள்ளைகள் நிறைய காயப்படுது. இந்த காரியங்களில் காயப்படுது மட்டுமல்ல, ஒரு ஆள் 5 பேரை லவ் பண்ண வேண்டியது, ஆணோ பெண்ணோ, 5ல் யார் கரெக்டுன்னு பார்த்து அவனை செலக்ட் பண்ணி அது குடும்பம் நடத்தணும்னு நினைக்கிறாங்க. அடுத்த கட்டத்துக்கு பார்க்க போனீங்கன்னா, மனைவி கணவனுக்கு அடக்கம் கிடையாது, கணவன் மனைவிக்கு அடக்கம் கிடையாது. கணவன் தான் ரொம்ப வீடுகளில் சோறு பொங்கி கறி வைக்கிறது, பாத்திரம் தேய்க்கிறது எல்லாமே கணவர்கள் தான் பண்ணுறாங்க. மனைவி என்ன செய்கிறான்னா, ஒரு ரொம்ப தோரணையாக இருக்கக்கூடிய சூழ்நிலைக்கு ஆயிருக்கு. டைவர்ஸும் இப்போ அதிகமாக நடக்க ஆரம்பிச்சிட்டு, எங்கே பார்த்தாலும் சரி. என்ன வீட்டில் அவன் குரட்டை விட்டுட்டான்னு சொல்லி ஒரு டைவர்ஸ் சொன்ன ஒருத்தி, உறங்கும்போது அவன் குரட்டை விடுதான், அதனால் எனக்கு டைவர்ஸ் வேணும். என் ஃப்ரீடத்தை அவன் பாதிக்கிறான். நான் வெளியே போயிட்டு வந்தால் 12 மணிக்கு வந்தால் ஏன் வந்தேன்னு கேட்கான், 12 மணிக்கு ஏன் வர, சீக்கிரம் வந்தான்னு கேட்குறான். அதனால் டைவர்ஸ் வேணும். பிள்ளைய கால் கழுவெல்லாம் மாட்டேக்கான், நான் தான் கால் கழுவ எல்லாமே நான் செய்ய வேண்டியது இருக்கு, அதனால் எனக்கு டைவர்ஸ் வேணும். எனக்கு என்ன அதாவது என்னைய ஒரு சந்தோஷமாக வச்சுக்கிட மாட்டேக்கான். மாசையில் 2 பட்டு சேலை வேணும்னு நினைக்கிறேன், மாசையில் வருஷத்தில் 2 நெக்லஸ் வேணும்னு நினைக்கிறேன், வாங்கி கொடுக்க மாட்டேக்கான். வருஷத்தில் ஒரு தடவை நான் ரெஸ்டாரண்ட்டில் போய் 3 நாள் தங்கி அங்கே நான் அந்த ஊர்களெலாம் சுற்றி பார்க்கணும், நான் மலேசியா சிங்கப்பூர்லாம் போயிட்டு வரணும்னு நினைக்கிறேன், இவன் கேட்கவே மாட்டேக்கான். அல்லேலூயா. நிறைய வீடுகளில் டைவர்ஸ். என்ன காரணம்? நான் துணி துவைச்சேன், அவன் காய போடலை, அதனால் எனக்கு என்ன வேணும், டைவர்ஸ் வேணும். நான் அவன் வீட்டை மாப் போடணும்னு சொன்னால் மாப் போட மாட்டேங்கான். இதனால நீங்கள் இப்படிலாம் கேட்டுட்டு வீட்டில் போய் கேட்டுறாதீங்க, கேட்கக்கூடாதுங்கிறதுக்காக நான் சொல்கிறேன். இப்போ வாடான்னு கூப்பிடுதான் ஃபேமஸ்ஸு. ஏன் இதெல்லாம் எந்த கோணத்தில் வருதுன்னா, ஒன்று குரோமோசன், இன்னொன்று நம்ம கும்பிட்டு சாமியை 2 பொண்டாட்டி 3 பொண்டாட்டி சாமி. அடுத்தால ரத்தம், தாய்தாப்பன் பெற்றோர் சரியில்லாமல் பிள்ளைகள் தாறுமாறாகுது. அடுத்தால சினிமாவில் பூராமே இந்த விபச்சார காரியங்கள் தான் அதிகமாக நடக்கு. இப்படி ஒவ்வொரு காரியங்களையும் நீங்கள் ஸ்டெப்பாக எடுத்துகிட்டு போனீங்கன்னா இந்த மாம்ச இச்சையில் கொண்டு போய் விடுது. அதுவும் கொடுமை என்னென்னா, கண்டதும் காதல். யார் என்னன்னே கிடையாது, கண்டதும் உடனே காதல். ஆன்லைன் காதல், ஃபேஸ்புக் காதல், ஆன்லைன் காதல் எல்லாம். இங்கே உள்ள பொண்ணு, அந்த பையன் நேபாள், ஃபேஸ்புக்கில் காதலாகி அவனுங்க வந்து கல்யாணம் முடிச்சு இங்கே வந்து இருக்காவும். கொரியன்ஸ் இந்து பையனை அந்த பேஸ்புக் மூலியமா காதலிச்சு அப்ப ஏதோ கோவத்திலே விட்டு போன்றிருக்காரு. உடனே அந்த பையனை பத்தி எதுவுமே தெரியாது, பேஸ்புக் அவருக்கு போன்ல இங்க சங்கரமேல் பார்த்து வந்துருச்சு அந்த பையன் விட்டு வந்து. இப்போ 2 மாசம் ஆகுது இருக்குன்னா, ஆனா கல்யாணம் முடியல, இங்கதான் இருக்கு நம்ம சங்கர கோயில்ல. நமக்கு தெரிஞ்ச ஒரு ஆள் நம்பரு வெங்காசில அவர் மகன் மூத்த கல்யாணம் பேஸ்புக்ல தான் ஒன்று யாழ்ப்பாணம்
எல்லாம் பேடிக்கிட்டு சொந்தம் தான் சொந்தம் தான் ரைட்டு ரைட்டு அல்லேலூயா. இது இப்படி பல காரியங்கள் அப்படியே ரொம்ப அந்த எதிர்கால வாழ்க்கையை அப்படியே குழியை தோண்டி புதைக்கக்கூடிய கிரியைகளை நடத்தி கொண்டிருக்கிறது ஜனங்கள். பிசாசு, விக்கிரகங்கள், அல்லையா சுயங்கள், உலகங்கள், அல்லையா அந்த தாய் தகப்பனுடைய நடக்கைகள், அல்லையா சினிமாக்கள், இது பூராமே இந்த கெட்ட வாழ்க்கைக்குள்ள நடத்தி அவங்களை அப்படியே அல்லையா மரணிக்க செய்கிறது. இப்படி பல காரியங்கள். அதெல்லாம் இன்னும் விவரமாக ரொம்ப சொல்லலாம், இப்போ சொல்லக்கூடாதுன்னு நினைக்கிறேன். தன்னுடைய குளியலறையில் குளிக்கிற காரியத்தை நம்ம யார் கமல்ஹாசன் மகள் அதை அப்படியே ஃபோட்டோ எடுத்துகிட்டு போட்டுருக்கு. ஃபோட்டோ எடுத்து இது வச்சுருக்கு. எவனோ அந்த ஃபோட்டோவை கலாண்டு ஃபேஸ்புக்கில் போட்டு விட்டான், உலகம் பூரா போயிட்டு. இது தேவையா? இது விபச்சார அந்த அவனே பார்த்தா ஏகப்பட்ட பொண்டாட்டி கட்டிட்டான் கமல்ஹாசன். இப்படி பல காரியங்கள் நடக்குது. ட்ரெயினில் இங்கேருந்து போகிறாங்க, திருச்சி வர ட்ரெயின் போகுது. இவனுக்கு 2 பிள்ளைகள் இருக்குது, அவளுக்கு 2 பிள்ளைகள் இருக்குது. 2 பேரும் காதல் வந்து அவன் பொண்டாட்டியை விட்டுட்டு பொண்டாட்டி பிள்ளைகளை விட்டுட்டு இவன் வந்துட்டான். அவள் பிள்ளையும் புருஷனையும் விட்டுட்டு வந்து இவன் தனியாக இவ்வளோ தூரம் போகுதுக்குள்ளே காதலாகி கல்யாணம். என் பையனை படிக்க வச்சிருந்தான் ஒரு டிவிஷன். அவன் கட்டிமுடிடான்னு ஒரு பாட்டு அனுப்பியிருக்கான். இவனுக்கு 16 வயசு ஆகுது, அவளுக்கு 34 வயசு கழுதையாகுது. யாரோ போய் காட்டிருக்காங்க, என்ன இப்படி பாட்டு அனுப்பியிருக்கேன்? நான் பாட்டு அனுப்பல, என் வீட்டு வேலைக்காரி யாரோ அனுப்பிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டான் அப்படின்னு சொன்னாங்க. தெரியுதா யாருன்னு? செபஸ்டின். எப்போ ஒரு 15 வருஷத்துக்கு முந்தி, 16 வருஷத்துக்கு முந்தி. அல்லேலூயா. என்ன நடக்கு? அல்லேலூயா. ஹாஸ்பிட்டல்ல இருந்து, அல்லேலூயா ஸ்கூல்ல இருந்து, அல்லேலூயா போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து, அல்ல எங்கே பார்த்தாலும் இந்த கர்மாதி தான் கடுமையாக நடக்கும். கொஞ்ச நாள்ல அவங்க வாழ்க்கை சொல்லி முடிஞ்சு ரீல் வந்துடுது, பீஸ் போயிடுது, பல்ப்பு வாழ்க்கையே சொல்லி முடிச்சிருது. பிறகு ஓரமாக உட்காந்து ஓன்னு அழ வேண்டியது. அந்த பிள்ளைகளை வச்சுக்கிட்டு அப்படியே அந்த பிள்ளைகளும் அதே மாதிரி மாறி அப்படியே போயிட்டு இருக்குது. இந்த நாய்கள் பார்த்துருக்கேன். எங்கள் பாளையங்கோட்டை வீட்டுக்கு போகும்போது அந்த தெருவில் ஒரு 4-5 நாய் இருக்குது, ஒரே குட்டியாக தான் கிடக்கும். நீங்கள் எத்தனை பேர் வந்திருக்கீங்களோ தெரியல. அங்கே உள்ளே வந்தீங்கன்னா எப்படி ஒரு 3 நாய் 4 நாய் குட்டி ஏகப்பட்ட குட்டி போட்டு அதை குட்டியை கூட்டிகிட்டு அலையும். பாளைய பஸ் ஸ்டாண்ட் வீட்டுக்கு வரும்போது எந்த நாய் போயிட்டா அந்த குட்டி வளர்ந்துட்டு போயிட்டுதா, செட்டு தொலைஞ்சானா இல்லை, அடுத்தால 3 நாய் ஒரு 10 குட்டியை போட்டு அது பாட்டில் சுற்றிட்டு அலையும். இந்த நாய் படாத பாடுதான் மக்கள். அல்லேலூயா. அதுவும் சினிமா நடிகைகள் ரொம்ப மோசம். கேன்சர், பயங்கரமான வியாதிகள், கொள்ளை நோய் எல்லாம் வர காரணம் இந்த காரியங்கள் தான். இந்த கொடிய காரியத்தில் ஈடுபடுற அநேகர் எய்ட்ஸ் நோயை பாஸ் பண்ணுறதே டிரைவர்கள். எல்லா டிரைவரும் இல்லை, டிரைவர்கள். ரைட். இதில் நம்ம பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்கணுங்கிறதுக்காண்டி தான் இந்த செய்தியை எடுத்தேன். நீங்கள் ஆந்திரா போனீங்கன்னா 60 வயசு பொம்பளையிலேருந்து 14 வயசு பொம்பளை வரையும் ரோட்டில் ராத்திரி மூலம் நிற்பாங்க. நான் தென்காசியிலேருந்து வரேன். இந்த திருநங்கைன்னு சொல்லுவாங்கல்ல, நான் ஒரு 10 மணிக்கு வரேன், அங்கே வரிசையா நிற்குவோம்.
இதெல்லாம் உலகம் அழிவுக்கு உண்டான பயங்கரமான அடையாளம். இது வெளியே உள்ள அடையாளத்தை காட்டிலும் சபைக்குள்ள இருக்கிற அடையாளம் தான் பயங்கரமாய் தேசம் அழிவுக்கு உண்டான, சீக்கிரமாக அழிவுக்கு உண்டான அடையாளங்கள். இவன் நல்ல ட்ரம்ஸ் வாசிக்கிறான், நல்ல ஜெபம் பண்ணுறான், நல்ல அல்லையா பாட்டு படிக்கிறான், நல்ல பிரசங்கம் பண்ணுறான், இப்படின்னு சொல்லி கட்டி கொடுக்குறாங்க. தேவன் நினைத்ததை மனுஷன் என்ன இருக்க கடவன் பிரிக்காது இருக்க கடவன். தேவன் நினைக்கணும் ஒரு திருமண காரியங்களை. விலா எலும்பில ஒன்றை எடுத்து அவனை உருவாக்கி அவளுக்கு மனுஷி என்று பெயரிட்டார். விலா எலும்பு, ஏற்ற விலா எலும்பு தான் எடுத்திருப்பாரு. அதான் ஏற்ற துணை. அல்லேலூயா, ஏற்ற துணை. இந்த அநேகர் கல்யாணம் முடிஞ்ச பிறகு 2 பிள்ளை பிறந்தவர், நான் அவனை கட்டணும் இல்லையா, நான் அவளை கட்டணும், இதெல்லாம் என்னையா பேச்சு? வேதக்காரன் பேசுறான். வேதக்காரன் இது உனக்கு நியமித்து இருக்குது. உன்னுடைய காலங்களில் ஏற்பட்ட உங்க முன்னோர்கள் நடக்கையின் ரிசல்ட் உன் பிள்ளைக்கு உனக்கு அமைஞ்சிருக்க மனைவி, உனக்கு அமைஞ்சிருக்க கணவன் தீர்ப்பு. அதாவது நன்னா நடந்துருந்தாங்கன்னா நல்லதான், கெட்டா நடந்துருந்தாங்கன்னா கெட்டதா. பனையங்குளத்தில் 3 வச்சிருந்தா நீனும் 3 வைக்கக்கூடிய காரியங்கள்லாம் நடக்கும். ஆனால் நடக்கிறதுக்கு நீங்கள் வேதத்தில் வந்ததுனால அந்த காரியம் வரும்போது நீ எச்சரிக்கையாக இருந்து உங்கள் காரியங்களை, நான் சிரிப்புக்காக சொன்னாலும் காரியம் தான். நீங்கள் உங்கள் தாத்தா செஞ்சாருன்னா நீங்கள் செய்து கொண்டான நீங்கள் இப்போ தேடியப்பட வேண்டாம். அந்த காரியம் உங்களை சூழ்நிலை அப்படி வந்து அமையும். நீ பிள்ளை இல்லைன்னா பேரா இருப்பான், பேரம் இல்லைன்னா பூட்டா இருப்பான். எசன்ஸ் ஒன்று தானே, ரத்தம் ஒன்று தானே, ரத்த அணுக்கள் ஒன்று தானே, ஜீன்ஸில் வரக்கூடிய ரத்தங்கள். நீங்கள் தேடி வேண்டாம், ஆட்டோமேட்டிக்காக தேடி வரும். இன்னொருத்தர் எல்லாம் ரெடியாக இருக்கான், கணக்கு பார்த்து வச்சுருக்கான். ஓ இவன் வேண்டாம், இவரை பார்ப்போம், இவரை வேண்டாம், அவரை பார்ப்போம்னு அவன் ரெடியாக இருக்கான். இதை அடுத்தால உங்களுக்கு பிறக்கிற 5 குழந்தையும் அப்படி ஆயிரும். ஒன்று தான். இப்போ என் தாத்தா செஞ்சார், நான் செய்கிறேன், நான் 1க்கு 1 தான். நான் பிறக்குது, எனக்கு பிறக்குது 5 பிள்ளைகள். அந்த 5 பிள்ளைகளும் எங்கள் தாத்தா மாதிரி ஆயிரும். அப்போ உலகத்தை பிறகு எனக்கு பார்த்தா இன்னைக்கு உலக அழிவுக்கு காரணம் அதான். அல்லேலூயா. உலக அழிவுக்கு காரணம் கண்டதும் காதல். ஃபேஸ்புக்கு காதல், எங்கெல்லாமோ என்னெல்லாமோ நடந்துக்கிட்டு இருக்கு. ஆனால் இப்படி பேசல, பைபிளில் நடந்ததா? பைபிளில் நடந்ததா? நடந்தது. அது எதனால் நடந்தது, அதுக்குண்டான ரிசல்ட் தான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். கண்டதும் காதல் பண்ணவங்களுடைய நிலைமை என்னங்கிறதான் சொல்ல போகிறேன். வாசிப்போம். ஆதியாமத்தின் புஸ்தகம் 29வது அதிகாரம் 9, 10, 11, 12. அவர்களோடு அவன் பேசிக் கொண்டிருக்க தகப்பனுடைய ஆடுகளை மேய்த்துக் கொண்டிருந்த ராகேல் அந்த ஆடுகளை ஓட்டிக் கொண்டு வந்தார். அந்த யாக்கோபு தன் தாயின் சகோதரனாகிய லாபானுடைய குமாரத்தியாகிய ராகேலையும் தன் தாயின் சகோதரனாகிய லாபானின் ஆடுகளையும் கண்டபோது யாக்கோபு போய் கிணற்றின் வாயிலிருந்த கல்லை புரட்டி தன் தாயின் சகோதரனாகிய லாபானின் ஆடுகளுக்கு தண்ணீர் காட்டினான். பின்பு யாக்கோபு ராகேலை முத்தம் செய்து சத்தமிட்டு அழுது தான் அவன் தகப்பனுடைய மருமகள் என்றும் ரெபேக்காளின் குமாரன் என்றும் ராகேலுக்கு அறிவித்தான். அவள் ஓடிப்போய் தகப்பனுக்கு அறிவித்தாள். லாபான் தன் சகோதரியின் குமாரனாகிய யாக்கோபுடைய செய்தியை கேட்டபோது அவனுக்கு எதிர்கொண்டு ஓடி அவனை கட்டிக்கொண்டு முத்தம் செய்து வீட்டுக்கு அழைத்து கொண்டு போனான். அவன் தன் காரியங்களை எல்லாம் விவரமாய் லாபானுக்கு சொன்னான். இவன் யாக்கோபு அங்க எதுக்கு போறான்? அண்ணனுக்கு பயந்து, பொழைப்புக்காக வேண்டி, உயிருக்கு பயந்து மாமா வீட்டுக்கு போறான், தாய் மாமா வீட்டுக்கு. இவன் இஸ்ரவேலன், அவன் லாபான் வேற சாமியை கும்பிடக்கூடியவன். 2 பேருக்கு என்ன ஆகாது, கனெக்ஷன் ஆகாது அவன் அல்லையா. ஆனால் ஈசாக்கு பெண் பார்க்கும்போது ஆபிரகாம் சொல்லிவிட்டான், இஸ்ரவேலை தவிர நீ யாரையும் என்ன செய்யக்கூடாது, பெண் கட்டக்கூடாதுன்னா. ஆனால் அந்த இதை இவன் கேட்டிருக்கான். அவனுக்கு தெரியும். யாருக்கு? யாக்கோப்புக்கு தெரியும்.
ஏன் நம்ம அம்மாவை கல்யாணம் கட்ட விடும்போது எங்கள் தாத்தா இப்படி சொல்லி விட்டாரு, நம்ம வேற பொண்ணை என்ன செய்யக்கூடாது, கட்டக்கூடாது. ரெபேக்கால என்னமோ கட்டிட்டான். அல்லேலூயா, ஆமென். ஆனால் இவன் விக்கிரகாராதனை பண்ணான், இவனை கட்டக்கூடாது. இவனுக்கு கண்டதும் காதல் வந்துட்டு முதல்ல கல்லை பரட்டி போட்டு முத்தம் கொடுத்து நான் உங்கள் வீட்டுக்கு வரமிட்டான். அவன் கண்ணுக்கு இனிமையாக இருந்தாலும். வாசிப்போம் 17-18. லேயாளுடைய கண்கள் கூச்ச பார்வையா இருந்தது. அக்காளுடைய கண்கள் கூச்ச பார்வையா இருந்தது. ராகேலோ ரூபவதியும் பார்வைக்கு அழகுமான, யார் பார்வைக்கு அழகானமா இருக்கான். ஈசாக்கு சொல்லி அப்படிதானே விழுதான், நீ இங்க வந்து பொண்ணை கட்டாத, நீ மாமா வீட்டுக்கு போ, மாமா வீட்டுக்கு பொண்ணு எடுத்து கட்டிக்கணும் சொல்லிதான் விழுதான். நான் யாருக்கு சொல்றேன்? நீங்க யாக்கோபுதான் சொல்லியா? ஆபிரகாம் மகன் ஈசாக்குக்கு சொல்றேன். சொல்லியா? அதே ஈசாக்கு மகனும் சொல்லிவிடுதான், நீங்க லாபம் மாவளை கெட்டப்படாது நீங்க சொல்லியா? ஆமா, சொல்லி விடுதே அப்படிதான் சொல்லி விடுதான். மாமா வீட்டுக்கு போ, பெண்ணு கட்டணும், பெண்ணு கட்டுன்னு சொல்லலாம். சட்டம் என்னது? விக்கிரகாராதனையில் இணையக்கூடாது. அம்மா கூட கூட பிறந்தவங்க தானே. கூட பிறந்தவன்னா இவன் விக்கிரகாராதனைக்காரன் ஆயிட்டானே. இப்போ மாமா இருக்கான், மாமா விக்கிரகாராதனை ஆன பிறகு நம்ம போய் பொண்ணு எடுப்போமா? அப்பா சொல்லுது அப்படிதான் சொல்லி விடுறான். அவன் சொல்லி விடுது இருக்கட்டும். இவன் என்னாச்சு, சட்டத்துக்கு உட்படணும்ல. கெட்டினால என்ன வருதுன்னு பாரு. அடுத்தல என்ன, அதான் இவன் சொன்னான் சரி, சட்டம் ஆபிரகாம் சொல்றது பூரா சரின்னு எடுத்துக்கிட முடியுமா? ஈசாக்கு அதான் ஆபிரகாம் சொல்றது பூரா சரின்னு எடுத்துக்கிட முடியாது, ஈசாக்கு சொல்றதெல்லாம் சரின்னு எடுத்துக்கிட முடியாது. அவன் சரியாக சொன்னதை சரியாகவும் தப்பா சொன்னதை தப்பாக தான் எடுத்துக்கணும். அல்லேலூயா. ரைட். 18. யாக்கோபு ராகேல் பேரில் பிரியப்பட்டு உம்முடைய இளைய குமாரத்தி ஆகிய ஆமென் ராகேலுக்காக உம்மிடத்தில் 7 வருஷம் வேலை செய்கிறேன் என்றார். ஆமென். இப்போ என்ன ஆயிட்டு, யார் பார்வைக்கு ரூபவதியா இருந்தா? யாக்கோபு பார்வைக்கு. ராகேல் பார்வைக்கு ரூபவதி இல்லையா? அக்கா. அப்பா பார்வைக்கு அப்படி இல்லை, ரூபவதியா இல்லை. இவன் பார்வைக்கு ரூபவதியா இருக்கான். அதனால இந்த 7 ரேயல் பார்வைக்கு ராகேல் வந்து ரூபவதியா இல்லை. ஏன்னா யாருமே தன்னுடைய அழகு குறைஞ்சதுன்னு எண்ண மாட்டாங்க. யார் பார்வைக்கு ரூபவதியா இருந்தா? இவன் யாக்கோபு பார்வைக்கு ரூபவதியா இருக்கா. அதனால 7 வருஷம் 7 நாளா போயிட்டு. நெடுநாள் வாழ்வதற்கு ஒரு வழி சொல்லுங்கன்னு ஒரு ஆள்கிட்ட போய் ஒரு ஆள் கேட்கும். அந்த ஆள் சொல்லுது, நீங்கள் கல்யாணம் முடிச்சிருங்க அப்படின்னு. கல்யாணம் முடிச்சா நெடுநாள் வாழலாமா? இல்லை, நீ நெடுநாள் வாழ மாட்டே, கொஞ்ச நாள் வாழ்ந்ததே நெடுநாள் வாழ்ந்த மாதிரி இருக்கும். கொஞ்ச நாள் வாழ்ந்தது. அல்லேலூயா. இன்னொரு வசனத்தை வாசிப்போம். அல்லேலூயா. 20வது வசனம் வாசிங்க, டக்கு டக்குன்னு வாசிங்க. யாக்கோபு ராகேலுக்காக ஆமென் 7 வருஷம் வேலை செய்தான். அவள் பேரில் இருந்த பிரியத்தினாலே ஆமென் அந்த வருஷங்கள் அவனுக்கு கொஞ்ச நாளாக. அல்லேலூயா. கொஞ்ச நாளா போயிட்டு கெட்டின பிறகு ஒவ்வொரு நாளும் வேதனை. ஏன்னா லேயாளுக்கு 4 பிள்ளை பிறந்து, இவளுக்கு நீ என்னை கொன்றுங்க, பிள்ளை தராவிட்டால் நான் என்ன செய்ய போறேன், சாக போறேன். இவனுக்கு ஒவ்வொரு நாளும் 7 வருஷம் ஆகுது. இதுதான் லவ். கெட்டதுக்கு முந்தி நல்லா தான் இருக்கும். யாரோ சொன்ன மாதிரி அல்லேலூயா. கண்ணே மணியேம்பாங்க, கெட்டினவர் எரும மாட்டோம்பாங்க. கண்மணிலாம் என்ன ஆச்சோ தெரியல. அல்லேலூயா, அல்லேலூயா. நல்ல கழுங்க, நீங்க எல்லாருமே இருக்கீங்க. கணவன் மனைவி வாழ்க்கை வந்து ஒரு கலை. கணவன் மனைவி வாழ்க்கை வந்து ஒரு யூகம். யூகம் பண்ணி தான் பேசணும், யூகம் பண்ணி தான் நடந்துக்கிடணும்.
கணவன் மனைவி பாசம் வந்து கீழ்ப்படிதல். நீதி இருக்கோ நேர்மை இருக்கோ அதெல்லாம் தெரியாது, டக்குன்னு கீழே படிச்சிட வேண்டிதான். மனைவியானாலும் சரி கணவனாலும் சரி, நீங்கள் கீழ்ப்படியாமல் இருந்த சகிச்சு போகாமல் இருந்தீங்கன்னா 2 பேருக்கும் சண்டை போட்டுட்டு தான் கிடக்கணும். ஒருத்தர் ஏறும்போது ஒருத்தர் இறங்கிட வேண்டியதான். அது நீதியே இருக்காது, அநீதியே தான் இருக்கும். உடனே கீழே குனிஞ்சுக்கிட்டு இந்த மாடு நோக்காளுக்கு தலையை கொடுக்கல அது மாதிரி கொடுத்துட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான். யாருக்கு மாதிரி பேசிட்டோம்னா அங்கே குடும்பமே யாருக்கு மாதிரி ஆயிரும். இதில் இன்னொரு பெரிய படி என்ன தெரியுமா, எவ்வளவு தூரம் சகிக்க புரிஞ்சுக்கிட்டாங்களோ அவங்க மட்டும்தான் வாழ்க்கையில் ஜெயிக்கவே முடியும். நீங்கள் சகிக்கலைன்னா வாழ்க்கையில் ஜெயிக்க முடியாது. சகிச்சு 1000 ரூபா லாஸு, சகிச்சிட வேண்டியதான். 10,000 ரூபா லாஸு, சகிச்சிட வேண்டியதான். சகிச்சு போனால் தான் நீங்கள் 4 ரூபாய் மட்டும் சொல்லலை எல்லா காரியத்துக்கும். ஆனால் இந்த சகிக்காதவங்க ஒவ்வொரு நிமிஷமும் வேதனையை சந்திக்கிறாங்க. அடுத்த 100 வசனத்தை வாசிப்போம். 31வது அதிகாரம் 19வது வசனம். என்ன எழுதிருக்கு? இவன் புருஷன் கூட எல்லாத்தையும் வீட்டை விட்டுட்டு ஓடி போகிறாங்க. எல்லாரும் அவன் தங்க வேணும், அவன் வேணும், இது வேணும்ட்டு வேற பேர்லாம் எடுக்கிறாங்க. ஆனால் இவன் மட்டும் விக்கிரகத்தை எடுக்கா. ஏன்? இவனுடைய நோக்கம் பூரா அந்த விக்கிரகத்தின் மேலே இருக்கு. இந்த இச்சையை கொண்டு வந்தது யார் தெரியுமா? விக்கிரகம். அவன் லாபான் கும்பிட்ட விக்கிரகத்தின் தன்மை இவனுக்குள்ள இருந்ததுனாலதான் ஈர்ப்பு சக்தி கொடுக்கு. அது இவனுக்கு மட்டுமல்ல, இவனை ஈர்த்ததே அந்த சக்தி தான். ஆமென். சில வீட்டிலலாம் போய் அவ கண்ணு மூக்கு முழியுமா அப்படியே அழகா இருக்கா அப்படிம்பாங்க. ஆளை பார்த்தா அளவு போல அவங்க வந்து பேச அல்லையா ஒவ்வொரு காரியங்களும் குதர்க்கமாக நடக்க ஆரம்பிக்கும் போது தான் தெரியும் ரூபம் வந்து அழகா இருக்குதெல்லாம். அல்லேலூயா. அதே மாதிரி இந்த மாமனார் மாமியார்லாம் மருமக்கமார்கள்ட்ட நடந்துக்கிட்டு முறையே சரி கிடையாது. ஒரு அம்மா போய் ஒரு அப்பா போய் மவன்கிட்ட சொல்லுவான், உங்கள் அம்மா கூட நான் எத்தனை வருஷம் சர்வீஸ் தெரியுமா? 25 வருஷம் சர்வீஸ் அப்படின்னு. எப்பா என்னைய விட 1 வருஷம்தான் உங்களுக்கு கூட சர்வீஸ். புரியுதா? எனக்கு 25 வருஷம் சர்வீஸ் அவங்க அப்பா கூட அப்படின்னு இவன் சொல்லுவான். இருபத்தஞ்சு வருஷம் சர்வீஸுங்க. அவன் கூப்பிட்டு சொல்லலாம், நீ அது அப்பா அம்மா கூட 25 வருஷம் சர்வீஸு, என்னையோட 1 வருஷம்தான் கூட. நான் 1 வருஷத்தில் என்ன செஞ்சிட்டேன்? பிறந்துட்டேன். இந்த விக்கிரகம் அலலியா ஞானத்தை கொண்டு வராது, இச்சையை தான் கொண்டு வரும். வேசித்தனம் எங்கே உண்டு? அங்கே விக்கிராராதனை உண்டு. விக்கிராராதனை எங்கே உண்டு? அங்கே வேசித்தனம் உண்டு. 2 எங்கே உண்டு? அங்கே கொலைபாதகங்கள் உண்டு. அல்லேலூயா. நீ எந்த சாமியை கும்பிடுதோ அதே மாதிரி தான் இருப்பீங்க. 2 பொண்டாட்டிக்காரர் சாமியை கும்பிட்டீங்கன்னா நீங்களும் 2 பொண்டாட்டிக்காரங்கள் தான் இருப்பீங்க. அல்லேலூயா. ரைட். அடுத்த 100 வசனத்தை வாசிப்போம். 35 அதிகாரம் 16, 17, 18, 19 கொஞ்சம் டக்கு டக்குன்னு வாசினா அடுத்த கட்டத்துக்கு போகலாம். ஆமென். கடும் காய்ச்சல் வந்துட்டு என்றால் பிரியும் போது பேரிட்டான், பென்ஜமின் என்று பெயரிட்டான். மரித்து போகிற வழியிலே இவங்க அழகும் கிழகும் எங்க போச்சு? ரூபவதி கண்ணுக்கு பிரியமானவள் எல்லாம் மண்ணுக்குள்ள போயிட்டு.
யார் கொண்டது? இந்த விக்கிரகம் தான். இச்சையை கொண்டு வந்தது யாரு? இந்த விக்கிரகம் தான். அவனை கட்டாம அவனை 7 வருஷம் கொல்லுன்னு கொன்னது யாரு? விக்கிரகம் தான். விக்கிரகத்தின் ஆவிகளின் கிரியைகள் தான் இதெல்லாம். உங்க குடும்பத்துக்குள்ள வர்ற விக்கிரகம் எப்படி செய்யணும்னே தெரியாதே. ஆள் அழகா இருக்காரு, அப்படி இருக்கா இப்படி இருக்கான்லாம் இல்லை. நீ தேவனுக்குள்ள கரெக்டா இருந்து தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி தேவனை நம்பி இருந்தீங்கன்னா உங்களுக்கு உங்க மருமகனோ தேவன் அமைப்பார். அன்னைக்கு சொன்ன மாதிரி நீ எவ்வளவுதான் ஜாதகம் பார்த்துக்க ஓடி அலைஞ்சாலும் சரி, அவர் எழுதுனதை என்ன செய்ய முடியாது. அவர் தேவை திட்டம் வச்சிருப்பாரு, அது அப்படியே நிறைவேறும். அல்லேலூயா. யாருக்கு? கிறிஸ்துவை நம்புறவங்களுக்கு. யாருக்கு? தேவனை நம்புகிறவனுக்கு. உங்க சுய புத்தியில் அவன் 1/2 கிலோ போடுவான், நம்ம அவனுக்கு அதை கட்டிடுவோம் இதை கட்டிடுவோம், 500 ஆடு தருவாங்க, மேலே 10 ஒரு 10 கப்பாடு தருவாங்க, அதை கட்டிடுனா அழுதுகிட்டே இருக்க வேண்டியதான் எல்லாரும். அல்லேலூயா. தேவன் இணைத்ததை தேவன் இணைக்கணும். நீ எவ்வளோ நாள் முயற்சி பண்ண தேவனை நோக்கி ஜெபம் பண்ணிட்டு நமக்கு தெரியாது எங்கே பொண்ணு வச்சுருக்காரு எங்கே மாப்பிள்ளை வச்சுருக்காரு நினைச்சாது. அதுக்காண்டி பொண்ணு பார்க்கக்கூடாது மாப்பிள்ளை பார்க்கக்கூடாதுன்னு சொல்லலை. நீ ஒரு காரியம் அமையலையா தேவன் ஒன்று வச்சுருக்காருன்னு விசுவாசிக்கணும். நீ ஒரு ஆளை பார்க்க போறீங்கன்னா ஆண்டவரே இந்த உங்களுக்கு திட்டம் இருந்தால் உங்களுக்கு நோக்கம் இருந்தால் இந்த மருமகனை என் வீட்டுக்கு கொண்டு வரணும்னு சொல்லி ஜெபம் பண்ணணும். அதுதான் முறை. அந்த ஆள் அவ்வளோ சொத்து இருக்க நம்ம பொண்ணை கொண்டு போய் கட்டி கொடுக்கணும்னு நினச்சேன், கட்டி கொடுக்க முடியாமல் இருந்துட்டோம்னா 2 நாள் நீங்கள் அழுதுன்னா தேவ திட்டத்தில் நீங்கள் இல்லை. நீங்கள் மாறாதங்க தேவன் காரியங்களை செய்வார். நீ 100 பெரிய சொத்துக்காரனை எதிர்பார்ப்பீங்க. ஆனால் அவர் எதிர்பார்த்துருக்கிறது யார் தெரியுமா? ஒன்றுமில்லாத அளவு எதிர்பார்த்துருப்பாரு. சொத்துக்காரன் வச்சு காப்பாற்றுறதை விட இந்த ஒன்றுமில்லாதவன் நல்லா காப்பாற்றிட்டு இருப்பான். சொத்துக்காரன் அதிகமாக சங்கடப்படுத்துவான், சாணி எல்லாம் வைப்பான், மார்பான தூக்க வைப்பான். நீங்கள் தூக்காம தான் இந்த கலியில் இருக்கு. 100 ஆளை பார்ப்போம். அதே வந்து 39வது அதிகாரம் 7வது வசனம். இது ஒரு காதல். 39 சில நாள் சென்ற பின் அவனுடைய எஜமானியின் மனைவி யோசேப்பின் மேல் கண் போட்டு என்னோடு சயனி என்றார். போதும். இவர்களுடைய ரேங்க் என்ன? ஒரு எகிப்து முழுவதுக்கு இருக்கிற ராஜாவுக்கு அடுத்த ஸ்தானத்தில் இருக்கிற தலையாரியோடைய மனைவி. சொல்லப்போனா அசிஸ்டன்ட் பிரதமர் உதவி பிரதமருடைய மனைவி மாறி, சொல்லப்போனா உதவி துணை முதலமைச்சர் மனைவி மாறி. அவன் யார் மேல விருப்பப்படுதா? ஒரு வேலைக்காரன் மேல. இது என்ன கொடுமை? இது அநேக இடத்துல நடக்கு. பாஸ்டர் தான் வீட்டம்மா பைக்கில் கொண்டு போய் வீட்டில் விட்டுனாலும் அப்படியே கொண்டே போயிட்டான். கொண்டு போனாலும் பரவாயில்ல, அப்படியே உடனே தலைமொழிகிட்டு இருந்துடணும். அது 1 வருஷம் கழிச்சு வருது, அதுக்கு பெரிய விழா வச்சு கொண்டாடுதாரு. யார் வந்துட்டான்னு? பொண்டாட்டி வந்துட்டான்னு. இவளுக்கு வயசு 40-45, அந்த பையனுக்கு வயசு 25-30க்குள்ள. பைக்கில் கொண்டு போய் வீட்டில் கொண்டு போய் விட சொன்னா அம்பாட்டில் கொண்டு போயிட்டான். கொண்டு போனோன்னா 1 வருஷம் கிடந்து அழுதுகிட்டு இருக்காரு. பாஸ்டர் அவர் சபைக்கு 1000 பேர் வர்றாங்க. அவர் ஜான் ஜெபராஜுக்கு மட்டுமே 1 லட்சம் ரூபாய்க்கு வாட்ச் கொடுத்துருக்காரு. வாட்சே 1 லட்சம் ரூபா. வாட்ச் செல்லு எல்லாம் கொடுத்தாங்க. செல்லு அதுக்கப்புறம் கொடுத்து போட்டாலும் போட்டிருந்தாங்க. ரைட்டு, செல்லோ வாட்சோ 2 குளம்படி வந்தோடனே அது இது பண்ண வேண்டியிருக்கு. ரைட், ஏதோ கொடுத்தார். அல்லேலூயா. கொடுத்த பிறகு அவர் வந்த பிறகு பெரிய ஃபங்க்ஷன் வச்சு வீட்டம்மா அதுக்கு என்ன வசனத்தை சொன்னார் தெரியுமா? கெட்ட குமாரன் மனம் திரும்பி எங்க வந்துட்டான்? தகப்பன் வீட்டுக்கு வந்துட்டான். நீ அதுக்கப்புறம் யோசேப்பு தலையாரியுடைய மனைவியை எங்கேயுமே பார்க்க முடியாது.
அதுக்கப்புறம் செழிப்பா இருக்கான் யோசேப்பு. அப்பமெல்லாம் தலையாரி மாவளைய மனைவியோ பார்க்கவே முடியாது. அதோட அவன் சாப்டர் க்ளோஸ். அல்லேலூயா. என்னையா காதல், என்ன காதல், மாமிசத்தின் இச்சை கொடூரம். இன்னொரு மனுஷனை காமிக்க பாருங்க. நியாயாதிபதியின் புத்தகம் 14வது அதிகாரம் 1-3 வரைக்கும். சிம்சோன் திம்னாத்துக்கு போய் திம்னாத்திலே பெலிஸ்தரின் குமாரத்திகளில் ஒரு பெண்ணை கண்டு திரும்ப வந்து தாயின் தகப்பனை நோக்கி, திம்னாத்திலே பெலிஸ்தரின் குமாரத்திகளில் ஒரு பெண்ணை கண்டேன், அவளை எனக்கு கொல்ல வேண்டும் என்றான். அப்பொழுது அவன் தாயும் அவள் தகப்பன் அவனை நோக்கி, நீ போய் விருத்தசேதனமுள்ள பெலிஸ்தருக்கு ஒரு பெண்ணை கொல்ல வேண்டியது என்ன? ஒரு சகோதரின் குமாரத்திலும் எங்கள் ஜனமனத்திலும் பெண் இல்லையா என்றார்கள். சிம்சோன் தன் தகப்பனை நோக்கி, அவள் என் கண்ணுக்கு பிரியமானவள், ஆமென், அவளையே எனக்கு கொல்ல வேண்டும், அவளைத்தான் எனக்கு கொல்லணும். அல்லேலூயா, அல்லேலூயா. கண்ணுக்கு எப்படி இருக்கான்? பிரியமா இருக்கா, மூக்கு முழிவுமா இருக்கா, கொஞ்சம் பல் ஈண்டிருக்கப்படாது, ஆள் கருப்பா இருக்கக்கூடாது. ஒரு ஆள் கல்யாணம் முடிக்கும் போது சொன்னது, என்னம்மா அந்த பையனை பிடிச்சிருக்கா, எதனால அந்த பையனை பிடிச்சது, இதெல்லாம் கற்பனை கதை, ஏன்னு என்கிட்ட கேட்டக்கூடாது, என் ஊர் என்ன அதுன்னு. அவன் சொல்கிறா, அவனுக்கு முடி நல்ல பப்பு மாதிரி இருந்தது, அதனால தான் அவன் மேலே விருப்பம் வந்து அவனை கட்டிட்டேன். முடியெல்லாம் வச்சு கல்யாணம் முடிஞ்சு ஒரு 6 மாதம் ஆகலை, முடி பூரா நைட்டு சொட்ட விழுந்துட்டு. முடியெல்லாம் நிச்சயாதே, நிற்காதே. இருதயத்தின் நினைவு, குணம், கனி, இந்த தன்மை தான் பிள்ளைகளை வாழ வைக்கும். எந்த பொண்ணுக்கானாலும் சரி, எந்த மாப்பிள்ளைக்கானாலும் சரி, அதுதான் அந்த பாஸ்டர் சொன்னார், அது அவர் சொன்னார், அது அவன் நல்ல ஜெபம் பண்ணுவானோ, ரட்சிக்கப்பட்டுக்கானோ அப்படிம்பாங்க. ரட்சிப்புனா ஒரே நாளில் நடக்க முடியுதா? அது ரட்சிப்பின் அனுபவம் எவ்வளோ நாள் நடக்க முடியுது? அவன் ரட்சிக்கப்பட்டுட்டான், சர்ச்சுக்கு போகிறான். தச்சநல்லூர்லேருந்து ஒரு மாப்பிள்ளை வந்தார், கோரில் நின்று பாட்டு படிக்கிறார். என்ன தகுதி, சின்ம கல்யாணம் படிக்கிறதுக்கு ஒரு தகுதியை சொல்லுவோம். கோரில் நின்று பாட்டு படிக்காரு. நீங்கள் நகையை கொஞ்சம் என்ன செய்யணும்? யாருக்கு? என்ன தலையாடுதியா? என்னையா அது? கோரில் பண்ணி பாட்டு படிக்கலாம் ஒரு தகுதியா? நாங்கள் எம்ஏ எம்எல்ஏ எம்காமே தகுதி இல்லைன்னு நினைக்கிறோம். கிறிஸ்துவை அறிந்த மட்டும்தான் தகுதின்னு நினைக்கிறோம். தேவ திட்டத்தின்படி நடக்கிறது தான் தகுதின்னு நினைக்கிறோம். பணத்தை தகுதியாக நினைக்கல, படிப்பை தகுதியாக நினைக்கல. அல்லேலூயா. அதே இது வாசிங்க 7, 8, 9. அவன் போய் அந்த பெண்ணோட பேசினான். அவள் சிம்சோனின் கண்ணுக்கு பிரியமா இருந்தாள். ஆமென். சில நாளைக்கு பின்பு அவன் அவளை விவாகம் பண்ண திரும்ப வந்து சிங்கத்தின் உடலை பார்க்கறதுக்கு வழி விலகி போனான். ஆமென். இதோ சிங்கத்தின் உடலுக்குள்ளே தேனி கூட்டமும் தேன் இருந்தது. ஆமென். அவன் அதை தன் கைகளிலே எடுத்து சாப்பிட்டு கொண்டே நடந்து தன் தாய் தாப்பனத்துக்கு வந்து அவர்களுக்கும் கொடுத்தான். அவர்களும் சாப்பிட்டார்கள். ஆனாலும் தான் அந்த தேனை சிங்கத்தின் உடலிலே எடுத்ததை அவளுக்கு அறிவிக்கவில்லை. நல்ல காலுங்க. தேனு செத்த சிங்கத்தில் உள்ளது. செத்த சிங்கத்தை இவங்க விருத்தசேதனம் பண்ணவங்க தொடவே கூடாது. செத்த பொருளை ஒன்றுமே தொடக்கூடாது. அதனால தான் ஆடு மேய்ப்பர்களை அந்த பலிக்கு ஆடை மாத்திரம் வாங்குவாங்க, ஆலயத்துக்குள்ளே விட மாட்டாங்க. ஏன்னா செத்த ஆடுகள்லாம் தூக்கணும். அதனால அவங்க பலிபடத்தில் விட மாட்டாங்க. இவன் செத்த சிங்கத்தை தொட்டது மட்டுமல்ல, தேனை எடுத்து மட்டுமல்ல, தாய் தாப்பனு கொண்டு போய் கொடுக்கான். தாய் தாப்பனு கொண்டு போய் கொடுக்கான். என்ன அர்த்தம் தெரியுமா? அம்மாட்ட போகிறது, ஏம்மா அந்த மருமகா இருக்காள்ல, தங்கமான குணம் உன் மருமகா, உன் மருமகளை மாதிரி ஆளே நீ பார்க்க முடியாது, மூக்கு முடியுமா இருப்பா, இவளுக்கு குளிர்ந்து போகும், அவள் வந்துட்டான்னா அவளும் அங்கேருந்து மாமியார்லாம் அத்தைலாம் சொல்கிறது கிடையாது. ஏம்மா எப்பா எங்களை 2 பேரும் கட்டி வைங்கப்பா, நாங்கள் உங்களை நல்ல கடைசி வரையும் பார்த்துக்கிட்டோம்ப்பா, இவளுக்கு குளிர்ந்து போகும். உடனே 2 பேரும் சேர்ந்து என் மருமகளை உடனே நினச்சி வீட்டுக்கு கூட்டிகிட்டு வா. உடனே அவங்களை தடப்படலாம். மட்டன் வைக்கிறதுன்னா மீன் வைக்கிறது யாருக்கு? என்ன கொடுக்கான் சிம்சோன்?
தாய் தகப்பனுக்கு என்ன கொடுக்கான்? தேனை கொடுக்கான். இவன் அப்படிதான் கல்யாணம் பண்ணிக்க போகிற பிள்ளைய ரொம்ப வசதி சொல்கிறது. அவள் அப்படி பார்த்துக்கிடுவா, இப்படி பார்த்துக்கிடுவா. அவளும் அங்கேருந்து நான் என் தாயை மாதிரி பார்த்துக்கிட்டேன், என் தகப்பனை மாதிரி பார்த்துக்கிட்டேன் அப்படின்லாம் சொல்லுவா. இங்கே 2 கலடுக்கும் குளிர்ந்து போகும். குளிர்ந்த உடனே முதல்ல அவளை கூட்டி கொண்டு நம்ம மருமலை வைக்கணும், கொண்டு வந்து வச்சாகும். அதோட சரி, போட்டாக்கு மாலை தான் போடுவாங்க அடுத்தால. அதோட சரி. அல்லையா, முதல்ல பேசுறதெல்லாம் எங்கேயா போயிடும். தேனை கொடுக்குறாங்க அநேக பையங்க. அப்படி பார்த்துக்கிடுவா, இப்படி பார்த்துக்கிடுவா. அது அப்படியா, இது இப்படியா, அதெல்லாம் பேசுவா. பிறகு ஒரு நேரம் ஃபோன் பண்ணி, எம்மா எப்படி இருக்கீங்க, குளிச்சேலா, சாப்பிட்டேலா, எப்பா எங்கே இருக்கீங்க, நீங்கள் பையன் ரோட்டில் போகும்போதெல்லாம் பையன் போங்க, நீங்கள் பாயசம் வைக்க போகும்போதெல்லாம் இடது பக்கம் பார்த்து போங்க, அங்கங்கே விழுந்துடாம போங்க, நான் உங்களே தேடுது, நீங்கள் என் கண்ணு ரொம்ப தேடுது, நான் நாளைக்கு வரேன், வரும்போது அங்கே அல்வாலாம் வரும். எதுக்கு? அல்வா கொடுக்கதான். இந்த அல்வா அவங்க பேசி அன்பா பேசுறதெல்லாம் பார்த்துட்டு, அது பூரா தேனு, இவன் கொடுத்த தேனு பார்த்துட்டு, இவளை தவிர யாரையும் நம்ம மகனுக்கு என்ன செஞ்சிடப்படாது, கட்டிடப்படாது. அண்ணன் மவளாக இருந்தாலும் சரி, அவனோட அக்கா மவளாக இருந்தாலும் சரி, தங்கச்சி மவளாக சரி, அவளெல்லாம் தொட்டப்படாது. இவ தான் நம்மளை என்ன செஞ்சுக்கிடுவா, பார்த்துக்கிடுவா. வந்தோடனே நீங்கள் வேறு நான் வேறையா, சொத்தை மத்திரம் ஒரு கையெழுத்து என்ன செஞ்சிருங்க, போட்டுருங்க, 2 பேரும் வந்து போட்டுருங்க. உங்கள் மகன் தானுக்கு தானே எழுதி கொடுக்கீங்க. மகனுக்கு எழுதி கொடுத்த மறுநிமிஷம் எங்கே இருக்கு நீங்கள் தெரியுமா? திருவோடு ஏந்தி தெருவில் நிற்கணும். தேனை கொடுக்காங்க ஐயா அநேக பையங்க. கல்யாணம் முடியும் வரை அல்லது அந்த தாயிட்ட இருந்த பாசம் கல்யாணம் முடிஞ்ச மறு நிமிஷமே எல்லாம் தூர போயிருது. யார் தாயின்னு கேட்கக்கூடிய அளவுக்கு மாறுதா மாறலையா? மாறுது. இந்த கிழடு 2 எங்க உயிரோட செத்து தொலைஞ்சா கூட நல்லதுன்னு நினைக்காங்க. வயசாலியா வீட்டில் போட்டுட்டு 4 நாள் 5 நாள் எங்கேயா போயிருது. அதுக்கே கண்ணு தெரியாமல் அங்கே இங்கேயும் தடவிட்டு அலையுது. நீங்கள் சோறே கொண்டு போய் கொடுத்தாலும் எடுத்து சாப்பிடணும்ல. என்ன செய்ய முடியும்? யார் பண்ணுற வேலை தெரியுமா? தேனு, நல்ல தேனை குடிச்சு அவளை தவிர வேண்டான்னு என்ன யூகம் பண்ணதெல்லாம் போயிடும். இட்லி அந்த அல்வா தான் இங்கே இருந்து நிற்கும், முன்னாடி வந்து நிற்கும். அல்வா வந்து நிற்கும், யூகம் பண்ணதெல்லாம் போயிடும். இவன் தேவையா தேவையில்லை அந்த யோசனைக்கே வழி இல்லை. அல்வா படுத்துற பாடு. சில வீட்டுக்கு ஆப்பிள்லாம் வரும், சில வீட்டுக்கு ஸ்வீட்லாம் கிலோ கணக்கில் வரும். எல்லாம் ஆப்பு வைக்கதான். அடுத்தால ஒரே ஒரு மனுஷனை பார்த்துட்டு போயிடுவோம், முடிச்சிடுவோம். எப்போ நேரம் ரொம்ப ஆகிடுதா, நான் முடிச்சிட்டேன். ஒரே ஒரு மனுஷனை பார்த்துட்டு போயிடுவோம். 1 ராஜாக்களின் புத்தகம் 11வது அதிகாரம். வாசிக்கலாம். 1 சாலமோன் யார பார்வோன் குமாரத்தியை நேசித்தான். யாரவன்? அவன் போய் ஜெபம் பண்ணும்போது அக்கினி இறங்கிட்டு எங்க தேவாலயத்தில் ஆசாரியர்களால் ஊழியம் செய்யக்கூடாமல் போயிட்டு ஆண்டவரே இறங்கி சொன்னாரு, உனக்கு அல்லையா நீ பொண்ணையும் பொருளையும் கேட்காம இந்த ஜனங்களை நடத்துறதுக்குன்னு கேட்டதுனால உங்களுக்கு ஞானத்தையும் செல்வத்தையும் எல்லாத்தையும் கூட்டி தரேன்னு சொன்னாரு. என்ன எழுதியிருக்கு பாருங்க. சாலமோன் பார்வோனின் குமாரத்தியை நேசித்ததாம் அல்லாமல் மோவாபியர் யாரு, அம்மோனியர் யாரு இல்ல, இவங்களுக்கு விரோதி மட்டுமல்ல, லோத்துக்கு தகப்பனுக்கு பிறந்த சந்ததி மோவாபியரா, அம்மோனியரும் ஏதோமியரும் சீதோனியரும் ஆமீன் ஆமீன் ஆசை வைத்தோன். 7லேருந்து வாசிக்கலாம், நான் முடிச்சிருவேன்.
மோவாபுக்கு எதிரான மலையிலே ஆமீன். மோவாபியரில் அருவருப்பாகிய காமோசுக்கு அம்மோனியரின் அருவருப்பாகிய ஆமீன் மோலோக்குக்கும் மேடையை கட்டினான். இப்போ இவனை செய்ய வச்சது யாரு? இந்த விக்கிரகம். எத்தனை பொண்டாட்டி? 700 பொண்டாட்டி 300 வைப்பாட்டி 15 பிள்ளைகள் இருந்தாலே பேர் சொல்லி கூப்பிடுறதுக்கு பேர் தெரியாமல் போயிருது. இப்போ 1000 பொண்டாட்டியை என்ன பேர் சொல்லி கூப்பிடுவான்? எல்லாம் விக்கிரம். என்னைக்கு ஆலயத்தை விட்டு விலகினானோ விக்கிரம் வந்து ஆட்டி படைக்க ஆரம்பிச்சுட்டு கண்ட உடனே காதல், கண்ட உடனே லவ். அநேகர் இந்த பிள்ளைகள் ஒன்று வச்சிருக்கு, நீ கட்டிக்கலன்னா நான் செத்துருவேன். என்ன செய்யணும்? குருண மருந்தை வாங்கி கொண்டு கொடுத்து, அப்பா நான் ஒன்று சொல்லி முடிச்சதேன். எங்கள் ஊரில் சேர்மாதேவி என் நேரம் ரொம்ப ஆகிட்டு. சேர்மாதேவியில் புளியறையில் ஒரு குடும்பம் இருந்தது. அந்த பிள்ளை அவர் கொஞ்சம் வைராக்கியமான ஆள், நல்ல சாமி பக்தி உள்ள ஆள். ஏற்ற வீடு ஒரு பேப்பர் மில்லில் வேலை பார்க்குற ஒரு பையன். அவனுக்கு 6 பொட்டை பிள்ளைகள், ஒரே ஒரு ஆம்பளை பையன். எத்தனை பிள்ளைகள்? 7 பையன், 7 பிள்ளைகள் இருக்கிற தகப்பனை இந்த பிள்ளை லவ் பண்ணுது. அப்பா கேட்டுட்டார். புளியறையில் நடந்த கதை வந்து பொலிக்கரையில் நடந்த கதை. பொலிக்கரைக்கு தான் புளியறைன்ட்டேன். உடனே அவர் என்ன பண்ணார்? அம்மா அங்கே வா, வேறு ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் போய் எண்ணெய் வாங்கிட்டு வரேன், நல்ல எண்ணெய் தேய்ச்சி குளி, மட்டன் வச்சுருக்கேன், நல்ல வயிற்றுக்கு சாப்பிட்டுட்டு நீ மேலே போ, மச்சிக்கு போ, மச்சியில் வந்து இந்த குருண மருந்து வச்சுருக்கேன், தூக்கு போடுறதுக்கு கயிறு வச்சுருக்கேன், உனக்கு எது தேவையோ எடுத்துக்கோ. குருண மருந்து வேணுன்னா குருண மருந்து எடுத்துக்கோ, கயிறு தேவைன்னா கயிறு எடுத்துக்கோ. முதல்ல நல்லா குளி, எண்ணெய் தேய்ச்சி குளிச்சுட்டு நல்லா மட்டன் சாப்பிடு. மேலே போய் நடந்த கதை போய் செஞ்சிருன்னு சொல்லிட்டு நேராக ஒரு யானியை எடுத்தார். யானியை கீழே விரிச்சார், எடுத்து வச்சார். அந்த யானியில் துணியெல்லாம் பூரா கேட்டுனார். என்ன முடிச்சிட்டியாமா? அங்கே முடிச்சு மறுபடியும் ஆகின பிறகு உடனே தூக்கிட்டு வந்து கீழே அந்த யானிலே வச்சு மவனை 2 பேரை கூப்பிட்டாரு. தூக்கங்களாரு, தூக்கி கொண்டு போய் பக்கத்தில் தான் ஆறு, அங்கே கொஞ்சம் தூரம் நடந்தோன்னா ஆறு சுடுகாடு, அங்கே கொண்டு போய் வச்சு எரிச்சு விட்டுட்டார். நடந்த கதை. ஆனால் இப்போ யாருமே அப்படிலாம் வீராப்பு வீம்பெல்லாம் யாருமே எடுக்கிறது இல்லை. இந்த கதையெல்லாம் நடந்தது. அல்லேலூயா. அதனால் இதெல்லாம் காரியங்கள். லவ்வுங்கிறது மாமிச கண்களின் இச்சைகள். அதில் விழுகிற யாருமே தப்பிக்கவே முடியாது. அந்த குடும்பமே லாஸ் ஆயிடும், சத்திய நாசம் ஆயிடும். அதனால் இதெல்லாம் காரியங்கள். தெளிவாய் தன் குடும்பங்களையும் தன் பிள்ளைகளையும் தேவனுக்குள்ளே நடத்த கற்றுக்கொள்ளும். எல்லாரும் மனங்கள் கற்றுக்கொள்ளும்.